آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: هل أتاك حديث ضيف إبراهيم المكرمين إذ دخلوا عليه فقالوا سلاما قال سلام قوم منكرون. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் ரமலானினுடைய 22வது தராவீகை முடித்து 22ஆம் நோன்பை நோற்றவர்களாக நாம் வெற்றிருக்கின்றோம். நேற்று ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்து தாரியாத் என்ற சூறாவின் 24வது வசனத்திலிருந்து அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஏற்பட்ட ஒரு அழகிய நிகழ்ச்சியை நமக்கெல்லாம் படிப்பினையான ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அது என்ன? அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஹல் அதாக ஹதீஸு ضيفி இப்ராஹிம் அல் முக்ரமீன். நபியே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியமான விருந்தினர்களின் செய்தி உமக்கு வந்ததா என்று கேட்டுவிட்டு கூறுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியமான விருந்தாளிகளின் செய்தி உமக்கு வந்ததா என்று அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தினர்களை எவ்வளவு அழகாக உபசரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் படிப்பினையாக, நம்முடைய இல்லங்களுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை நாம் எவ்வாறு அழகாக உபசரிக்க வேண்டும் என்ற முழு அம்சத்தை ஒரு கால் பக்கத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட கொடை வள்ளலாக, தாராள மனப்பான்மை உடையவர்களாக இருந்தார்கள் என்றால், விருந்தாளி இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள். யாராவது கூட தனியா சாப்பிடவே மாட்டாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யாவுல் உலூமுத்தீனை எழுதியிருக்கின்றார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிட நினைத்தால் யாராவது ஒருவரை விருந்தினராக அமர வைக்காமல் சாப்பிட மாட்டார்கள். யாரு இல்லைன்னா தேடி போவாங்க. 1 மைல் 2 மைல் வரைக்கும், அதாவது 1 மைல் என்பது 1.5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன செய்வாங்க, போய் யாரையாவது ஒருத்தர் என்ன செய்வாங்க, அழைத்து கொண்டு வந்து உடன் அமர்த்தி அவர்களோடு தான் சாப்பிடுவார்கள். அவர்களுடைய நல்ல எண்ணத்திற்கு தோதுவாக யாராவது ஒருத்தர் என்ன செய்வாங்க, கிடைச்சிருவாங்க. விருந்தினரோடு அவ்வளவு இணக்கமாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், கான அவ்வலு மன் லையஃபல் லைஃப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கான அவ்வல, முதலில் விருந்தினர்களை உபசரிப்பதில் பெயர் போனவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்று நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு விருந்தினர்களை மிக அழகாக உபசரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், முதலில் விருந்தினர்களுக்கென்று ஒரு தனி கட்டிடத்தை கட்டியவர்கள் யார்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிற்காலத்துல நல்ல வசதி வாய்ப்பையும் கொடுத்தான். விருந்தினர் மாளிகைன்னு சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொரு நாட்டிலையும் அரசர்கள் ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க விருந்தினர் மாளிகைன்னு. அதை முதல்ல உருவாக்குனது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதை எப்படி செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, வரக்கூடிய விருந்தினர்கள் ஒரு வாசல் வழியா வருவாங்க, இந்த வாசல் சாப்பிடுவாங்க, இந்த வாசல் வழியா போயிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது அங்க ஒரு பெஞ்சில புதிய துணிகள் அடுக்கி வச்சிருப்பாங்க. சாப்பிட்டுட்டு போறவங்க துணி இல்லைன்னா என்ன எடுத்துக்கலாம், துணியை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளவு அழகாக உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்கணும்னு இல்லை. இந்த வாசல் எப்பவுமே திறந்திருக்கும், இந்த வாசல் வெளியில போறதுக்கு எப்பவும் திறந்திருக்கும்.
உள்ளே வருவார்கள், உணவு அருந்துவார்கள், வெளியில் சென்று கொண்டே இருப்பார்கள். உள்ளே வருவதற்கு அனுமதிலாம் கேட்டுட்டு உள்ள வரலாம். விருந்தாளியா வந்துகிட்டே இருக்கலாம். சாப்பிட வேணுமா, பசிக்குதா, உள்ள வந்துகிட்டே இருக்கலாம். எனவேதான் இந்த ஆயத்துல கூட வந்த மலக்குமார்கள் சலாம் சொன்னார்கள் என்று வருகிறது, அனுமதி கேட்டாங்கன்னு வரல. அதுக்கு இதுதான் சொல்றாங்க, அனுமதி கேட்டுதான் உள்ள வரணும்ல, யார் வேணாலும் வரலாம் என்ற நிலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். வந்தவர்கள் பார்த்தால் உண்மையில் விருந்தினர் இல்லை, வந்தது யாரு? மலக்குமார்கள். பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தான் கவனிக்கணும். வந்தது யாரு இல்ல, மலக்கு, விருந்தினர் கிடையாது. யாருதான் வந்தது? மலக்குமார்கள். மலக்குமார்கள் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. மலக்குமார்கள் தண்ணி குடிப்பாங்களா? எதுவும் கிடையாது. அது பாட்டு இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி இந்த செல்போன்லாம் சவுண்ட் வருது, எல்லாம் வருது, சாப்பாட போடுறோம், அது பேசுது இல்ல, அது பேட்டரி. அது மாதிரி அல்லாஹ் தஆலா ஏதோ ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கான். அவங்க பாட்டுக்கு இயங்கிக்கிட்டே இருப்பாங்க, தவிர சாப்பிடவும் மாட்டாங்க, தண்ணி குடிக்கவும் மாட்டாங்க. அவங்க விருந்தினர் இல்லை. ஆனா அல்லாவே சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறதுக்கு விருந்தினர்கள் வந்தாங்களே, தெரியுமான்னு கேட்கறான். வந்தது யாரும் இல்ல, விருந்தினர் இல்ல, கன்ஃபார்ம். அல்லாஹ்க்கு தெரியாதா? அல்லாஹ் தானே அனுப்பிச்சு வச்சான். விருந்தினரே இல்லை, அவங்க விருந்தே சாப்பிட மாட்டாங்க, விருந்தும் சாப்பிடவும் இல்லை. ஆனா அல்லாவே சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல வந்த விருந்தாளியுடைய செய்தி தெரியுமான்னு கேட்கறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? வந்தவர்கள் விருந்தினர் இல்லை, ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவு கவனிச்சாங்கன்னா அல்லாவே சொல்லிட்டா விருந்தினர். இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? நம்ம ஊருக்கு விருந்தாளியா வந்தவங்க கூட சாப்பிடாமலே போயிடுவான். சாப்பிடலான்னு வந்தவர் கூட சாப்பிடாமலே போயிடுவாங்க. என்னன்னா வந்திருப்பாரு, மதியானம் சாப்பிட்டு போலான்னு வந்திருப்பாரு. ஆனா 1 மணி வரைக்கும் எந்த ஏற்பாடும், சாப்பாட்டுக்கு உண்டான அறிகுறியே இல்லாம இருக்கும். அவர் என்ன செய்வாரு? நான் சரி விஷால போயிட்டு வரேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கிளம்பிடுவாரு. அவர் வரும்போது எப்படி வந்திருப்பாரு? மதியானம் சாப்பிட்டுட்டு போயிடலான்ற மாதிரி வந்திருப்பாரு. 1 மணி 2 மணி வரைக்கும் சாப்பாட்டுக்கு உண்டான ஏற்பாடே இல்லாம இருக்கும். அப்ப என்ன செய்வார் அவரு? இது நம்ம நிலைமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிலைமை என்னன்னா, வந்தது விருந்தாளியே இல்ல, கவனிச்ச கவனிப்பு அல்லாவே சொல்லிட்டான் விருந்தாளின்ட்டான். கணியத்திற்குரியவர்களே, வந்தவர்கள் மலக்குமார்கள். எப்படி சலாம் சொல்றாங்க அப்படின்னா, குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். காலு சலாமன். எப்படி வருது? சலாமன்னு வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சலாம் சொல்றாங்க, கால சலாம் முன்னு. சலாம் மண்ணுக்கும் சலாம் முன்னுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சலாமன் அப்படின்னா உலமாக்களுக்கு தெரியும், இப்பொழுது உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும்னு அர்த்தம். சலாம் மண்ணுன்னு சொன்னா என்ன அர்த்தம் வந்துடும்? ஜபர் வச்சா இப்போ உங்களுக்கு சலாம் சொல்றேன்ற அர்த்தம் வந்துடும். அதுல சலாம் முன்னு சொன்னா எப்பொழுதுமே உங்கள் மீது சாந்தி நிலவட்டும்னு அர்த்தம் வரும். அப்ப என்னன்னா, வந்தவங்க சலாம் பரிபூர்ணமான வார்த்தையில சொல்லல. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? உதாரணத்துக்கு இப்ப வச்சுக்கிறீங்களேன், ஒருத்தர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், சலாம் அலைக்கும் சொல்லக்கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். சரி சொல்லிட்டாரு. நம்ம என்ன செய்யணும்? இப்ப வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லணும். இது எப்படி? அவர் சொன்ன சலாத்தை விட பதில் சலாம் பெருசா இருக்குல்ல, கண்ணியமா இருக்குல்ல, அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? பதில் சலாம் சொல்றாங்க. ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய செய்தினா, அல்லாவே விருந்தாளின்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, கண்ணியம் செய்யப்பட்ட விருந்தாளின்றான். கண்ணியம், அது என்ன கண்ணியம் செய்யப்பட்ட? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த கண்ணியம் அவ்வளவா. அல்லாவே சொல்லிட்டான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கண்ணியமாக நடத்தப்பட்ட விருந்தினர்கள். விருந்தினர்களை கண்ணியப்படுத்தணும் என்ற ஒரு அழகான ஒரு விஷயத்தை அல்லாஹ் இங்க குறிப்பிடுறான். வந்த விருந்தினர்களை கண்ணியப்படுத்துறது எப்படி? இமாம் அவுசாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்துல கேட்டாங்க, விருந்தினர்களை கண்ணியப்படுத்தணும்னு குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. ஹதீஸ்ல எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஈமான் இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? வந்த விருந்தினரை கண்ணியப்படுத்துறது. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, மன்கான யுமினு பில்லா, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கா, வல் யௌமில் ஆகிரி, மறுமையை நம்புறீங்களா, விருந்தினர்களை கண்ணியப்படுத்துகின்றாங்க. அல்லாஹ் மேல ஈமான் இருக்கா, மறுமை மேல நம்பிக்கை இருக்கா, என்ன செய்யணும்? விருந்தினர்களை கண்ணியப்படுத்தணும். ஒருத்தர் விருந்தினர்களை கண்ணியப்படுத்தலன்னு வைங்க, ஈமான் இல்லைன்னு அர்த்தம்.
அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். மறுமையின் மீது நம்பிக்கை இல்லை, ஈமான் ரொம்ப பலகீனம்னு. முஸ்லீம்னு சொல்லி வேஸ்ட். முஸ்லீம்னு பேருக்கு சொல்லிக்கலாம். ஒரு முஸ்லீம் ஒரு முஃமின் என்றால் யார்? உள்ளத்துல ஈமான் இருக்குன்னா என்ன அடையாளங்க? வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை உபசரிக்க தெரியணும், கண்ணியப்படுத்த தெரியணும். அதனாலதான் இமாம் ஔசார் அவர்கள்ட்ட கேட்டாங்க, வந்த விருந்தினர்களை கண்ணியப்படுத்துறதுன்னா என்ன, என்ன செஞ்சா கண்ணியப்படுத்த முடியும்? அவங்க சொன்னாங்க, 3 விஷயங்களை செஞ்சா கண்ணியப்படுத்த முடியும். முதலாவது தலக்குல் வஜ்ஹின்னாங்க. தலாக்கத்துல் வஜ், முகமலர்ச்சியோட வரவேற்பது. முதல் விஷயம் என்னதுங்க? முகமலர்ச்சி. இன்னைக்கு என்ன தெரியுங்களா, விருந்தாளி வந்தா மூஞ்சி செத்து போகுது. அதுலயும் குறிப்பா மனைவியுடைய சொந்தக்காரங்க வந்தா கணவனுக்கு என்ன தம்பி, மனைவியுடைய சொந்தக்காரங்க வந்தா கணவனுக்கு மூஞ்சி செத்து போகுது. கணவனுடைய சொந்தக்காரங்க வந்தா மனைவிக்கு மூஞ்சி செத்து போகுது, தூக்கி வச்சுக்கிறாங்க. சில இடங்கள்ல பெரிய அநியாயம் என்னன்னா, மனைவியுடைய சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா இவர் எஸ்கேப் ஆயிடுவாரு, வீட்டிலே இருக்க மாட்டார். என்ன ஏதாவது வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? பாவம் அந்த அம்மா அவங்களே கடைக்கு போய் அவங்களே மீனை வாங்கி அவங்களே சமைச்சு, என்னோட ஒரு பெரிய பிஸி மாதிரி. எங்க உங்க வீட்டுக்காரு? அவர் வேலையா வெளில போயிட்டாரு. ஏன்னா இந்த ஆள் மனசே இல்லை. பொண்டாட்டியோடைய வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா முகமலர்ச்சியோட பேச தெரியல, விரிச்சல் வருது, முகத்தை தொங்க போட்டுக்கிறது. இதெல்லாம் நல்ல பழக்கம் அல்ல. முகமலர்ச்சி இருக்கணும். வீட்டுக்கு விருந்தாளி வேணா சந்தோஷப்படணும். கணியத்திற்குரியவர்களே, அதுல அழிகிறதையும் தான். வீட்டுக்கு விருந்தாளி வரலன்னா கவலைப்படுவாங்க, அல்லாஹ் என் மேல கோவப்பட்டானோன்னு நினைப்பாங்க. என்ன வீட்டுக்கு விருந்தாளி வரல யாருமே அப்படின்னு நினைப்பாங்க. முன்னோர்கள்லாம் அப்படிதான். கொஞ்ச நாள் வரல, வீட்டுக்கு விருந்தாளி வரலன்னா ரொம்ப கவலைப்படும். இன்னும் யாருமே வரல, யாரெல்லாம் என் மேல கோவப்பட்டியா, இல்ல என்ன இல்ல விருந்தாளி வரணும்னு. இன்னைக்கு வாரங்கள் கடந்துருது, மாசம் கடந்துருது, வருஷம் கூட போயிருது, யாரும் வர்றது இல்லை. அண்ணன் அவர் அங்க இருக்கிறாரு, தம்பி அவங்க இருக்கிறாங்க, அக்கா அவங்க அந்த ஊர்ல இருக்கிறாங்க, யார் எங்கேயும் இவரும் போறதில்ல, அவங்களும் வர்றதில்லை. சில பேர் போறதில்லை, ஏன்னா போனா அவன் வந்துருவான், உட்காந்துருவான் அப்படின்ட்டு. போறது நான் எதுக்கு போவானே, அவன் எதுக்கு இங்க வருவானேன்ட்டு கல்லு மாதிரி உட்கார வேண்டியது. எங்க பேசுறது? ஜனாசால, கபரஸ்தான்ல. என்னடா மையத்தை அடக்கம் பண்றாங்க, பேசிட்டே தொண பேசலாம். என்னடானா இவன் அவனை பார்த்து அவன் இவனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னன்னா அண்ணன் தம்பி, ஒரு விருந்து இல்லை, ஒரு உபசரிப்பு இல்லை, அவங்க வீட்டுக்கு இவங்க போறதில்லை, அவங்க வீட்டுக்கு இவங்க வர்றதில்லை. இப்படியே வருடங்கள் கழிஞ்சிருது. விருந்து உபசரிப்பு என்பது இஸ்லாமியர்களுடைய அடையாளம், இஸ்லாமியர்களுடைய பண்பு. கணியத்துக்குரியவர்களே, 2வது சொன்னாங்க, விருந்து உபசரிப்பதுல நல்ல முறையில கண்ணியப்படுத்துறதுக்கு 2வது என்னன்னா இனிமையான பேச்சு. இனிமையான பேச்சு. வந்த விருந்தினர்கிட்ட நல்ல விதத்துல பேசுறது. இன்னைக்கு எப்படி நம்ம பேசுறாங்க? வந்தவர் 2 நாள் தங்கலாம், 1 நாள் தங்கலாம்னு நினைச்சு வந்தவர் உடனே கிளம்புற மாதிரி பேசுறது. எப்படி எப்படி சொல்லிட்டுங்களா? அவசரமான வேலை, இன்னைக்கு திடீர்னு வந்துட்டீங்க நீங்க, ஆடப்பாவி அவசரமான வேலையில திடீர்னு வந்துட்டான்றாரு, சரி நம்ம போயிருவோம், ஏதோ அவசரம், கிளம்புற மாதிரி ஆக்சன் பண்ணுவார். கோட்டை எடுப்பாரு, ஷூட் எடுப்பாரு, அடடா இடகுறமான நேரத்துல வந்துட்டேன், இப்படி இப்படியா பேசுறது? நான் அவசரமான ஒரு வேலை இன்னைக்கு, சரி அப்படின்னு பேச ஆரம்பிச்சா வந்த விருந்தாளி என்ன நினைப்பாரு? சரி நம்ம உடனே கிளம்பி போய் வந்தா இவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க போல, வீட்டை இழுத்து சாத்திட்டு இவங்களே வெளில போறாங்க, நம்ம இந்த நேரத்துல வந்துட்டோமே அப்படின்னு வந்த மனுஷன் உடனே எஸ்கேப் ஆயிடுவான். ஒரு விருந்தாளிகிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா விருந்தாளி வந்திருக்கும் போதுதான் கணவன் மனைவி சண்டை போட்டுக்குவாங்க. ஏங்க என்னையே இல்லைங்கன்னு வாங்க, அல்லாஹ் என்ன இல்லாத நேரத்துல வந்து எப்படி சமைக்கிறது? இப்படியா பேசுறது? வந்த விருந்தாளிக்கு முன்னாடி நிரப்பமா காட்ட வேணாம், சந்தோஷமா பேச வேணாம். வந்தவங்க 1 நாள் தங்கலான்னு வந்தவங்க 3 நாள் தங்கணும்னு நினைக்க வேணாம். இப்படி இல்லைங்க ஒரு முஸ்லீம் பேசணும், அழகான முறையில பேசணும். 3வது விஷயம் சொல்றாங்க, கண்ணியமான இடத்துல உட்கார வைக்கணும். வந்த விருந்தாளிகளை முதல்ல என்ன செய்யணும்? நல்ல இடம், ஃபர்ஸ்ட் நல்ல இடத்துல உட்கார வைக்கணும். 2வது உபசரிப்பு. அவங்கள உட்கார வைக்கிற இடத்தையே பார்த்தோன்னே மனசு குளிர்ந்துடணும். பழைய பாயை எப்பவும் யூஸ் பண்ற பாயை விரிக்கிறது. விருந்தாளிக்குன்னு ஒரு நல்ல பாய் வேணா வீட்டுல, விருந்தாளிக்குன்னு ஒரு நல்ல பெட்டு வேணா வீட்டுல இருக்கணும். ஒரு முஸ்லீம் என்றால் விருந்தினர்களை உபசரிப்பதற்கென்று பாத்திரங்கள் இருக்கணும், விருந்தினர்களை உபசரிக்கிறதுக்குன்னு ஒரு பாய் இருக்கணும், விருந்தினர்களை உபசரிக்கிறதுக்கு தலைவாணி இருக்கணும், விருந்தினர்களை படுக்க வைக்கிறதுக்கு ஒரு பெட்ரூம் தனியா இருக்கணும்.
அவங்க வந்தாங்கன்னா எங்க தங்குவாங்க? தங்கறதுக்கு இடம் இல்லை, எங்க தங்குறது? சரி நாங்க சொல்ல போயிட்டு வரும் போயிடுவோம். குறிப்பாக சொல்றேன், மெட்ராஸ்ல இருக்கவங்க உள்ளத்தை கொஞ்சம் விசாலமா வைங்க. மெட்ராஸ்ல இருக்கிறோம், நம்ம என்ன செய்வாங்க, வெளியூர்ல இருந்து வந்து கிருஷ்ணா போலாம், கோல்டன் பீச் போலாம், தங்கி 4 இடத்துக்கு போலான்னு வருவாங்க. இங்க என்னடா இவ்வளோன்னு வீடு. அது MMD நகர்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. உள்ளத்தை விசாலமாக்குங்க, அல்லாஹ் விசாலமாக்கும் இன்ஷா அல்லாஹ். கணியத்துக்குரிய ஒரு விருந்தினர்களை நல்ல இடத்துல தங்க வைக்கணும், அவங்கள முதல்ல நல்ல இடத்துல உட்கார வைக்கணும். சரி இல்லையா, உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதுல சிறந்ததை கொடுங்க, நல்ல சேர்ல உட்கார வைங்க. விருந்தினர்களை உட்கார வைக்கிறதுக்கு நல்ல சோபா ஒண்ணு நினைச்சீங்க, சின்னதா வாங்கி உங்க வீட்டுல உங்க ஹாலுக்கு என்ன இடமோ அந்த ஹால்ல ஒரு நல்ல சோபா வாங்கி போடுங்க. பழசு பிஞ்சு போனது, உட்காந்து உட்காந்து கிஞ்சது, அது சில கலைக்கு வாங்க உட்காருங்க, இன்னும் இந்த சீட்டு ஒரு மாதிரியா இருக்கு, இப்படி இருக்க கூடாது. கண்ணியமான இடத்துல உட்கார வைக்கணும். இது ஒண்ணாச்சுங்களா? அடுத்து என்ன செய்யணுங்க, உடனே உபசரிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, ஃபராக இலா அஹ்லிஹி. ஃபேன் சொன்னா என்ன அர்த்தம்? உடனே அர்த்தம். ராக அப்படின்னு சொன்னா சந்தடி இல்லாமல், சப்தம் இல்லாமல், யாருக்கும் தெரியாமல், ஃபராக அப்படின்னா நழுவி சென்றார்கள். வந்த விருந்தினர்கிட்ட பேசிக்கிட்ட டக்குன்னு சலாம் சொன்னாங்க, உட்காருங்க, டக்குன்னு எங்க போயிட்டாங்க, போய் பொரித்த காளை கன்றை கொண்டு வந்து வச்சிட்டாங்க. உடனடியாக தெரியாமல் விரைவாக நழுவி சென்றார்கள். நழுவி சென்று எதை கொண்டு வந்து வைக்கிறாங்க? 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது கவனிக்கணும். ஒன்று, விருந்தினருக்கே தெரியாம டக்குன்னு நழுவி போறது. இவங்களை உபசரிக்க போறோன்றதே தெரியாம டக்குன்னு நழுவி போய் உடனடியாக விருந்து ஏற்பாடு. இந்த 2 இருக்கணும் விருந்தினர்களை உபசரிக்கிறதுல. இன்னைக்கு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு முன்னாடி வேணாமா, சரி அவரை வச்சுக்க கூப்பிட்டு மெதுவா வேற என்னமோ சொல்ற மாதிரி டீ வாங்கிட்டு வர சொல்லணும். மனைவி கிட்ட எல்லாம் சோறு ஆக்குறியா, சோறுலாம் வேணாம் சாப்பிடலான்னு வந்தா கூட அவர் வேணான்றார். சில பேரு விருந்தாளியை உட்கார வச்சுக்கிட்டு நெய் வேணுமா, வேணுமான கேட்பாங்க, வேணுமான்னு கேட்டா வேணாம், நெய்ய கொண்டு வந்து வைக்க வேண்டியதானுங்க. என்ன வேணுமா, டீ கொஞ்சம் சாப்பிடலாமா, ஒன்றும் தேவையில்லை, டீ கொஞ்சம் சாப்பிடலாமான்னு கேக்குறாரு. ஆட கஞ்ச பிடிச்சினாரி மாதிரியா இப்படியா கேக்குற, வேணுமான்னு கேட்டா என்னங்க சொல்லுவாரு, வேணும்னு சொல்லுவாரு. எப்படி இருக்கணும் தெரியுங்களா, டீ வாங்க விடுறது தெரியக்கூடாது அவருக்கு, டீ வாங்க விடுறதே தெரியக்கூடாது. அதுக்குள்ள என்ன செய்யணும், டக்குன்னு டீ வரணும். சாப்பாடு ஏற்பாடு பண்றது அவருக்கு தெரியக்கூடாது, டக்குன்னு சாப்பாடு வரணும். இனி என்ன தெரியுமா, 2 மணி வரைக்கும் ஆன பிறகு சாப்பாடு தம்பி சாப்பாடு ஆனா அவர் 2 மணி வரைக்கும் இந்த ஆள் சாப்பாடு ஏற்பாடு பண்ணல, இந்த ஆளுக்கு என்ன எண்ணெய் இல்லை, சாப்பாடு போடுற எண்ணெய் இல்லைன்னு அவர் முடிவுக்கு வந்துடுவார். 2 மணி வரைக்குமா சாப்பாடு ஏற்பாடு பண்ணாம அதுக்கப்புறம் பண்றது? வந்த விருந்தாளியை கவனிக்கிறதுல என்ன அர்த்தங்க, நம்ம கவனிக்கிறதுக்கு உண்டான சில பேர் பில்டப் காம்பாங்க, சக்கரை டீ சொல்லி வச்சிருப்பாரான்னு தெரியாது, நான் சொல்லுவேன் அவசரப்பட்டு வாங்கிட்டு வந்துடாது, டீ வேணுவாரு, அவனும் போக மாட்டேன், இவரு காசு கொடுத்த பாடு இருக்காது, அவர் வேணான்றுவாரு. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுங்க, டக்குன்னு ஏற்பாடு பண்ணணும். வந்தவங்கிட்ட டீ குடிக்கிறீங்களா, ஹாலிஸ் குடிக்கிறீங்களா, சாப்பிட்டு போலாமா, இந்த கேள்வியே வரக்கூடாதுன்றேன். கணியத்துக்குரியவர்களே, உடனடி ஏற்பாடு, அவர்களுக்கு தெரியாமல் ஏற்பாடு. அது மட்டும் இல்ல, இலா அகலிஹி எங்க போறாங்க தெரியுங்களா, தன்னுடைய குடும்பத்தாரிடம் என்று வருது, மனைவி இடத்தில் தான் போறாங்க. அப்ப மனைவி கிட்ட சொல்லி வைக்கணும், வந்த விருந்தாளிக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ற மாதிரி என்ன செய்யணும். அவங்க குடும்பமும் ரெடியா இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம ரெடியா இருந்தா கூட யார் ரெடியா பண்றாங்க, மனைவி ரெடியாக பண்றாங்க. இஸ்லாம்ல என்ன சொல்லி வைக்கணும், 4 பேரை கூப்பிட்டு வந்தா அன்னைக்கு ஃபுல்லா மனைவியோட நம்மளுக்கு போராட்டமா இருக்கும். மூஞ்சட்டிக்கு வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் இந்த மனுஷனுக்கு ஒரு எவனையாவது கூப்பிட்டு வந்துடுவாரு, அப்படி அந்த மாதிரி வந்தால் கண்ணியமான ஆளா இருப்பாரு, அந்த மாதிரி எவனையாவது கூப்பிட்டு வந்துடுறாரு எப்ப பார்த்தாலும் அப்படின்னு திரிகிட்டே இருக்கிறது. சொல்லி வைக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ரெடியா இருப்பாங்க. ஃபராக இலா அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்தார்களின் பக்கம் சென்றார்கள், பொரித்த காலக்கன்றை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இன்னொரு விஷயம் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, எதை கொண்டு வந்தாங்க, பொரித்த காளைக்கன்று. இன்னொரு ஆயத்துல வருது, அது இந்த இடத்துல வருது சமீன், கொளுத்த காளைக்கன்று.
கொளுத்த காளை கன்று. கன்று அவன் என்ன அர்த்தம்? சின்ன மாடா பார்த்து அறுத்து அப்படியே கொண்டு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப இதுல என்ன தப்சீர்ல போடுறாங்கன்னா, அவர்களுடைய உணவுப் பொருட்களில் சிறந்த உணவுப் பொருள் அதுன்னு போடுறாங்க. எதை? காளை கன்றுன்னு எது? மாட்டுக்கறின்னு அர்த்தங்க. இன்னைக்கு நிறைய பேர் மாடுன்னா நாங்க மாடெல்லாம் சாப்பிட மாட்டேன், இன்னும் பெரிய பெருமையா. இதுல என்னங்க பெருமை இருக்குது? நீங்க சாப்பிடாட்டி அல்லான்னு கம்முன்னு இருங்க. அதுக்காண்டி அப்பப்போ எல்லாத்தையுமே எங்க வீட்டுல மாட்டுக்கறிலாம் வாங்க மாட்டேன். மாட்டுக்கறியா? சி இந்த சீன்னு சொல்ற வேலை இருக்க. நீங்க சாப்பிடலன்னா விடுங்க, உங்களுக்கு எல்லாம் பாக்கியம் கொடுக்கல, அந்த டேஸ்ட்டை நீங்க அனுபவிக்கல. சின்ன மாடா பார்த்து அறுத்தா A1 ஆட்டுக்கறி மாதிரி, ஆட்டுக்கறி விட மிஞ்சிடும் சில சமயம். அவ்வளவு அழகான டேஸ்ட் அதுல இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடை வள்ளல், வரக்கூடியவங்களை கவனிக்கக்கூடியவங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதை கொடுத்தாங்கன்னு வந்து காளை கன்று, அதாவது ஆண் மாடு, அதுல குட்டி. இதை நீங்க அறுத்து சாப்பிட்டு பாருங்க. ஆட்டுக்கறியை விட்டு, ஆட்டுக்கறி வியாபாரி யாரும் இருந்தா கோச்சுக்க கூடாது. அவ்வளவு அழகான பொருள். அதாவது தப்சீர்ல என்ன போடுறாங்கன்னா, தன்னிடத்தில் இருந்த சிறந்த உணவு கொண்டு வந்து வச்சாங்க. இன்னைக்கு நல்ல பொருள் இருக்குங்க, கொண்டு வந்து வைக்க மனசு வராது. பாதாம் இருக்கும், முந்திரி இருக்கும், எல்லாருக்கும் வீட்டுல. விருந்தாளி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க சில பேரு அல்லாஹ் பாதுகாக்கணும், கொண்டு வந்து வச்சா சாப்பிடுங்கன்னு சொல்ல மனசு வராது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து வச்சுட்டு அலா தஅக்குலூன், சாப்பிடுங்க, என்ன சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நம்ம எப்படி சொல்லணும், எப்படி பேசணும் தெரியுங்களா? விருந்தினர்கிட்ட என்ன அப்படியே இருக்கு, எடுத்து வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லணும். என்ன அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க உள்ளத்துல என்ன தெரியுமா வரும்? வெக்கலாம் போயிடும். நம்ம சாப்பிடவே இல்லைன்னு நினைக்கிறாரு, சாப்பிடவே இல்லைன்னு நினைக்கிறாரு. அப்படியே இருக்குன்னு சொல்றோம்ல, அப்படியே இருக்குன்னு சொல்றாரு, எடுத்து வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. இந்த ரெண்டு வார்த்தை எப்படி இருக்கும் அவங்களுக்கு? வெக்கத்தை போக்கிரும். சில பேர் உட்கார வச்சுட்டு கல்லு மாதிரி இருப்பாங்க. அதிலும் குறிப்பா இந்த பாதாம் பிஸ்தாலாம் வைக்க மாட்டாங்க, வச்சா சாப்பிடுதுன்னு சொல்லவே மாட்டானே. ஏன் தெரியுங்களா? என்ன தெரியுங்களா? அது படைக்கிறது தான், வெறும் காமிக்கிறதுக்கு தான். இவன் அப்படியே எழுந்து போயிட்டா அப்படியே தூக்கி டப்பால போட்டுக்கலாம். மற்ற பொருள்லாம் கெட்டு போயிடும். இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் சாப்பிட்றானே அள்ளி, அதையே பாதாமா எடுக்கிறானா, கல்லு மாதிரி வச்சுட்டு சாப்பிடுதுன்னு சொல்லவே மாட்டான். எதுக்குன்னா அப்படியே போயிட்டா அப்படியே தூக்கி டப்பாக்குள்ள போட்டுக்கலாம். இந்த மாதிரி வீட்டுல தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஒரு அரபி கிதாப்ல படிச்ச, கஞ்சன் கிட்ட சாப்பிட்டீங்க விஷமா மாறிடுமா. இப்ராஹிம் சொல்றாங்க அல்லாஹ் தஅக்குலூன், என்ன சாப்பிட இருக்கீங்க, சாப்பிடுங்கன்றாங்க. இந்த மாதிரி இல்லைங்க வரணும். வந்த விருந்தாளி எப்படி கவனிக்கணும்? இன்னொன்னு என்ன தெரியுங்களா? நம்ம அவங்க கூட உட்காரணும். என்ன செய்யணும்? நம்ம அவங்க கூட உட்காரலன்னா, நான் கிதாப்ல இருக்க விஷயத்த சொல்றேன், விருந்தாளியை உபசரிச்சதாவதான் மிஸ்கீனை உட்கார வச்சு சாப்பாடு போட்ட மாதிரியா. நீங்க நினைச்சு பாருங்க, விருந்தினருக்கும் மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்க என்ன வித்தியாசம்? மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுப்போம், நம்ம உட்கார்ந்து சாப்பிட மாட்டோம். அதானே? மிஸ்கீனை நம்ம வீட்டுக்கே கூட்டு வரேன்னு வச்சுக்கிடுவோம். யாராவது மிஸ்கீனை வீட்டுக்கு கூட்டு வரீங்களா? கூட்டு வரணுங்க. கெட்ட வலிமா, ஏழைகள் அழைக்கப்படாத வலிமான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? நம்ம வீட்டு எப்படி ஆயிடுச்சு தெரியுங்களா? மையத்து வீடு மாதிரி இருக்கு. சொந்தக்காரங்களும் வர மாட்டாங்க, ஒரு ஏழையை கூட்டு வந்து சாப்பாடு கொடுக்கறதுல என்ன மார்க்கத்தை விளங்கி இருக்கும்? ஏழைகளை கூப்பிட்டீங்க, மிஸ்கீன்களை கூப்பிட்டீங்க 4 பேரை அப்படின்னா, அப்பதான் என்ன செய்வீங்க? அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுப்பீங்க, நல்ல திருப்தியா கொடுப்பீங்க, இப்படி நின்றுட்டு அவங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவங்களோட உட்காந்து நீங்க சாப்பிட மாட்டீங்க இல்லையா? ஏன்னா ஏழைகளை கூப்பிட்டுருக்கீங்க, அவங்களை கவனிச்சு அனுப்புறது மட்டும்தான் அங்க நோக்கம். ஆனா விருந்தினர்களாக இருந்தால், நம்ம வீட்டுக்கு வந்த நம்முடைய சொந்தக்காரங்க இருந்தா என்ன செய்யணும்? அவங்க கூட உட்காந்து நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் போது நல்ல பரிமாறணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு சஹாபாக்கள் கடன் வாங்கி கூட என்ன செய்வாங்க? வந்த விருந்தினர்களை உபசரிப்பாங்க. இங்க ரெண்டுத்துக்கு மத்தியில வித்தியாசம் இருக்குங்க, நல்லா கவனிங்க. கடன் வாங்கி விருந்தினர்களை உபசரிக்கணும் அப்படின்னு சொல்ற நெய்தி எது? வந்து விட்ட விருந்தாளிகளை, வந்த விருந்தாளிகளை கடன் வாங்கியாவது உபசரிக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது? கடனை வாங்கி கூப்பிட்டு பிரியாணி போடுறாரு கல்யாணத்துல. இது வந்த விருந்தாளி. உங்ககிட்ட எவ்வளவு கெப்பாசிட்டி? 400 பேருக்கு சாப்பாடு போட முடியும்னா ஏன் நீங்க 1000 பேரை கூப்பிட்டீங்க? அது தவறு. சொல்றது விளங்குதுங்களா? அது தவறு. வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை கவனிக்கிறதுக்கு கடன் வாங்கலாம். மாச கடைசியில ஒருத்தர் வந்துட்டாரு, என்ன செய்யணும்? முக்கால் அளவு கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடனை வாங்கி நல்லா கவனிக்கணும்.
அல்லாஹ் பெரிய பரக்கத்தை வச்சிருக்கான். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 2 விஷயத்தை பதிவு செய்யறான். விருந்து கொடுக்காதவர்களை பதிவு செஞ்சிருக்கான். கியாமத் நாள் வரைக்கும் ஓதுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், கிதுர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல போனா தௌராத் வழங்கப்பட்ட நபி மூசாவுக்கு ஒரு பைய சாப்பாடு போடல. அல்லாஹ் சொல்றான், அந்த 2 நபர்களுக்கு விருந்தளிக்க அந்த ஊர்க்காரர்கள் மறுத்து விட்டார்கள். அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு முஸ்லீம் ஆயிட்டாங்க. முஸ்லீமான பிறகு அலி ரலியல்லாஹு காலத்துல வராங்க. அலி ரலியல்லாஹு, எங்களுக்கு வெக்கமா இருக்கு, அல்லாஹ் எங்க ஊர்வாசிகளை பத்தி என்ன சொல்றான், அபவுனா மறுத்தார்கள், அத்தவுன்னு மாத்திருங்க. ஒண்ணு இல்ல, ஒரு புள்ளி தான். பாக்கு எத்தனை புள்ளி, இன்னொரு புள்ளிய வச்சு மேல வச்சிருங்க, என்ன வந்துடும், அத்தவ் ஐயுமா. இப்ப அர்த்தம் என்ன தெரியுங்களா, விருந்து கொடுக்க முன் வந்தார்கள், வந்து வாங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டாங்கன்னு அர்த்தம் வந்துடும். ஒரு சின்ன மாற்றம், அதை மட்டும் செஞ்சிருங்கன்னா உதவும். குர்ஆன்ல கியாமத் நாள் வரைக்கும் அந்த ஊர்வாசிகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாப்பாடு கொடுக்கல. கியாமத் நாள் வரைக்கும் ஓதுவாங்க, திராவில ஓதுவாங்க, சூரத்துல் கஹ்ஃப்ல வருது, வார வாரம் ஓதுவோம். ஆனா அதே நேரத்துல அன்சாரிகளை புகழ்ந்து பேசுறான் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அன்சாரி என்ன செஞ்சாங்க, முஹாஜிரீன்கள் மக்கால இருந்து வந்தவங்களுக்கு வீட்டுல தங்க இடம், தோட்டத்துல பாதி, சரியான கவனிப்பு. எந்த அளவுக்கு கவனிப்புனா, முஹாஜிரீன்கள் பயந்துட்டாங்க, எல்லா நன்மையும் செஞ்சுவாங்க போல இருக்கு. நம்ம பெரிய தியாகம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், வீடை விட்டோம், வாசலை விட்டோம், எல்லாத்தையும் விட்டோம். எல்லாத்தையும் விட்டாலும் எல்லாமே இங்க வந்து என்ன செஞ்சிருச்சா, கிடைச்சிருச்சு. இப்ப யார் தான் விட்டுருக்கா, நமக்கு இந்த அன்சாரிகள் தான் விட்டுருக்காங்க. யார சொல்லா, எங்க நன்மையெல்லாம் சேர்த்து அவங்க கொள்ளடிச்சிட்டு போயிருவாங்க போல இருக்க. யார சொல்லா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அன்சாரிகளுக்காக துஆ செய்யுங்க, துஆ செய்யுங்க. அந்த அன்சாரிகளை புகழ்றான், வல்லதீன தபஉத் தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன். தனக்கு தேவை இருக்க மற்றவர்களுக்கு முன்னுரிமை. அதுதான் சொன்னோம், கடன் வாங்கியாவது என்ன செய்யணும், உபசரிக்கணும். குர்ஆன்ல வருதா இல்லையா? என்ன, ஒரு அன்சாரி தோழர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில ஒரு மனிதர் வந்து, யார சொல்லலாம் இன்னைக்கு தங்கணும் அப்படின்னு, இவருக்கு நைட்டு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுமே, தன்னுடைய வீட்டுல விசாரிக்கிறாங்க ஏதாவது இருக்கான்னு, எதுவுமே இல்லைன்னு வந்துருச்சு. அப்பதான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சரி இவருக்கு யாராவது விருந்து கொடுக்குறீங்களா? அன்சாரி தோழர் எழுந்து நின்றார், யார சொல்லலாம், நான் கொடுக்குறேன் யார சொல்லலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போய் வெளியில உட்கார வச்சுட்டு மனைவி கிட்ட உள்ள போய் கேட்கிறாரு மெதுவா, ஏதாவது இருக்கா சாப்பாடு, எதையும் உழைச்சு வைக்காத, எல்லாத்தையும் கொடுத்துரு. அவங்க சொல்றாங்க, எங்க பிள்ளைங்களுக்கு மட்டும்தாங்க சாப்பாடு இருக்கு, பிள்ளைங்களை மெதுவா தூங்க வச்சிரு. இதுல இந்த பேச்சு எங்க நடக்குது, மெதுவா நடக்குது. பிள்ளைங்களை தூங்க வச்சிரு, இருக்கிறது ஒரு ஆள் சாப்பாடு தாங்க, பிள்ளைங்க சாப்பாடு ஒரு 2 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, பெரியவங்களுக்கு ஒரு ஆள் தான் கொடுக்க முடியும். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவேன். அந்த நேரத்தில் நீ திரிய லைட்ட தூண்டுற மாதிரி என்ன செஞ்சிரு, அணைச்சிரு. அணைச்சிட்டு என்ன செய்யவே கூடாது, அதை பத்த வைக்க முயற்சி பண்ணணும், பத்த வைக்க கூடாது. நான் சாப்பிட்ற மாதிரி என்ன செய்வேன், ஆக்ஷன் பண்ணுவேன். அதாவது அசை போடுற மாதிரி, விடி எலும்பு கடிக்கிற மாதிரி, துப்புற மாதிரி நான் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவரை நல்லா சாப்பிட வச்சாங்க, விளக்க அணைச்சிட்டு கவனிச்சாங்க, தனக்குள்ள தன்னுடைய பிள்ளைக்குள்ள சாப்பாட்டை கொடுத்து கவனிச்சாங்க. எல்லாம் ஆயத்தரைக்கிட்டாங்க ராத்திரியே. தனக்கு தேவை இருக்க அடுத்தவர்களை கவனிப்பார்கள். அல்லாஹ் ஆயத்தரைக்கிட்டாங்க. கியாமத் நாள் வரைக்கும் ஓதும். இதாங்க விருந்தர்களை கவனிக்கிற விதம். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நாளை கியாமத் நாள்ல அல்லாஹ் தஆலா முதல்ல யாருக்கு ஆடை கொடுப்பான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் ஆடை கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? முதல்ல ஆடை கொடுத்தது யாரு? ஏழைங்களுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ன்றாங்க. கணியத்திற்குரியவர்களே, அதே போன்ற வந்த விருந்தாளிகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுன்னத் என்ன தெரியுங்களா? அவங்க போகும்போது கொஞ்சம் தூரம் போய் அவங்களை என்ன செய்யணும், அனுப்பி வைக்கணும். இன்னைக்கு என்ன செய்யறாங்க, சோமால உட்காந்து கால் மேல கால் போட்டு போயிட்டோம், இனிமேட்டு வந்துடாதீங்கன்னு அர்த்தம். உட்கார்ந்த இடத்துல இருந்து அசையாம புரியலாம் போயிடும். ஒண்ணு புக்கு படிக்க ஆரம்பிச்சான், இவன் வீட்டுக்கு அடுத்த போவாதீங்க, ஏன்னா அதான் அர்த்தம். கொஞ்சம் என்ன செஞ்சாரு, வாசல் வரைக்கும் வந்தாரு அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம், இதே மாதிரி எப்பயாவது வாங்க அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி எப்பயாவது வாங்க. என்ன செஞ்சாரு, வீட்டு வாசல் வரைக்கும் இல்ல, அதை விட தாண்டி என்ன செஞ்சாரு, வெளியில வந்தாரு அப்படின்னு அர்த்தம்.
இந்த மாதிரி கொஞ்சம் என்ன செய்யுங்க, அப்பப்ப வாங்க, அப்பப்ப வாங்கன்னு அர்த்தம். உங்களை ஆட்டோ ஏத்தி சென்ட்ரல் வரைக்கும் வந்த ஊருக்கு போறாங்க, விருந்தினர் எங்க போய் அனுப்புறாரு? சென்ட்ரல்ல போய் ட்ரெயின் ஏறுறாங்க, இல்ல எக்மோர்ல ட்ரெயின் ஏறாங்க. இவர் எங்க போறாரு? எக்மோர் வரைக்கும் போறாரு. என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க எங்க வீட்டுல இருந்து போறதே எங்களுக்கு மனசு வரலங்க, அதுக்குள்ள போறீங்களே அப்படின்னு அர்த்தம். நீங்க எங்க வீட்டுல இருக்கிறத விரும்புறேன் அப்படின்னு அர்த்தம். இப்படி இல்லைங்க அனுப்பி வைக்கணும். உட்கார்ந்த இடத்துலயே இருந்துகிட்டு போறீங்களா, போயிட்டு வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரிலாம் வர வேலை வச்சுக்காதீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு எப்படி இருக்கு நிலைமை? இப்படிதான் இருக்கு. வந்த விருந்தினர்களை நல்ல விதத்துல அவங்களை கவனிச்சு, இன்னும் சொல்ல போனா நல்ல வசதி வாய்ப்பு கொடுத்திருந்தா ஆட்டோ நம்ம ஏற்பாடு பண்ணணும். கார் வச்சிருந்தா கல்லு மாதிரி உட்காரக்கூடாது, அந்த கார்ல ஏத்தி என்ன செய்யணும், கொஞ்சமே வேணும். இல்ல ஆட்டோ காசு கொடுத்து, ஆட்டோக்கு நம்ம காசு கொடுக்கணுங்க, எல்லாம் பாத்துக்கிட்டா இருக்கிறது சும்மா. ஆட்டோக்கு நம்ம காசு கொடுத்து சென்டர்ல போய் விட்டுருப்பா அப்படின்னு. ஏன்னா இங்க உள்ள ஆட்டோக்காரங்க நம்மளுக்கு தானே தெரியும். அவங்க போய் ஆட்டோ பிடிச்சாங்கன்னா 100 ரூபா வாங்குற இடத்துல 200 ரூபா வாங்குவாங்கல்ல. அந்த அறிவுல நமக்கு வேணுமா இல்லையா? இப்ப விருந்தினர்களை கவனிக்கிறதுனா என்ன? போகணும். ஹதீஸ்ல வருது, அல் மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கும் மாதாமத் மாஇதத்துஹு மௌதுஅத்தன். மலக்குமார்கள் விருந்தினர்களுக்கென்று எந்த வீட்டிலே, விருந்தினர்களுக்கு என்று எந்த வீட்டிலே உணவு விரிப்பு விரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதோ அந்த வீட்டார்களுக்காக வானவர்கள் துவா செஞ்சு கொண்டே இருப்பார்கள். வானவர்கள் துவா செய்யறாங்க. இன்னைக்கு என்ன நிலைமைங்க? வாரம் மாசம் வருஷம் போயிருது, எந்த வீட்டுக்காரும் சொந்தக்காரன் வர. ஹதீஸ்ல இருக்கு, லா கைர ஃபீமன் லா யுதையிஃபு, விருந்து கொடுக்காதவன் அவனிடத்தில் எந்த நலவும் இல்லை என்றார். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களும் சஹாபாக்களும், குறிப்பாக இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி விருந்தினர்கள் கவனிச்சாங்களோ, எந்த அளவு கவனிச்சாங்கன்னா வருது, ஃபகர்ரபஹு இலைஹிம், சாப்பாடு கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வைக்கிறாங்க. சாப்பிடாதவங்களுக்கு என்ன செய்யறாங்க, கிட்ட வைக்கிறாங்க. இந்த வார்த்தை கூட கருத்து சொல்றாங்க, சாப்பாடு அங்க வச்சுட்டு நீங்க வாங்கன்னு சொல்லையா, சாப்பாட வாங்க இங்க வந்து சாப்பிடுங்க அப்படி சொல்லையா, சாப்பாடு கொண்டு வந்து யார் வைக்கிறா? ஃபகர்ரபஹும், இப்ராஹிம் சில தூக்கிட்டு வராங்க. அப்ப வந்த விருந்தினருக்கு என்ன செய்யணும்? ஒண்ணு, நாம இறங்கி பணிவிடை செய்யணும். ஒண்ணு ஆச்சுங்களா? எதெல்லாம் இருந்த இடத்துக்கு கொண்டு வர முடியுமோ, உதாரணத்துக்கு வாஷ் பேஷன் அங்க இருக்குன்னு வச்சுங்க, என்ன செய்யணும்? வாங்க அங்க போய் கை கழுவுங்க, அங்க போய் கையை தொடங்க, அப்படி சொல்றதை விட ஒரு பவுல் வச்சு என்ன செய்யணுமா, விருந்தினரை உட்கார வச்சு என்ன செய்யணுமா, இதுல இருந்து நீங்க இன்னொன்னு எடுத்துக்கலாம், பஃபே சிஸ்டம். ரொம்ப கெட்ட சிஸ்டம், பிச்சைக்கார சிஸ்டம். ஒவ்வொன்னா கையேந்தி வாங்கிக்க, அப்படி இல்லையா, கொண்டு வந்து தரணும் உட்கார வச்சு. இதுதான் கண்ணியமான முறை. ஃபகர்ரபஹு இலைஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதுதான் முறை. ஆப்பிள் வேணுமா, அங்க போய் நில்லு கியூல. ஒரு டீ வேணுமா, அந்த கியூல நில்லு. பிரியாணி வேணுமா, அந்த கியூல நில்லு. கியூல நின்னு வாங்கினா இது கூட கண்ணியம் இல்லை. இது என்னமோ எந்த சிஸ்டம் எப்பத்துல வந்துச்சுன்னு தெரியல. இருக்கிற விருந்தாளிகளை உட்கார வச்சு அவங்க இருக்கிற இடத்துக்கு என்ன செய்யணும், நாம கொண்டு வந்து கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? விருந்தினர்களை என்ன செய்யணும், வீட்டுக்கு வரணுங்க. இஃப்தாருக்கு கூப்பிடுங்க, உங்க அண்ணனை கூப்பிடுங்க, உங்க அண்ணன் பிள்ளைங்களை கூப்பிடுங்க, உங்க தம்பி பிள்ளைங்களை கூப்பிடுங்க, உங்க அக்காவை கூப்பிடுங்க, உங்க தங்கச்சியை கூப்பிடுங்க. வரும்போது பர்தாவை பேண வேண்டிய பெண்கள் வந்தாங்கன்னா பர்தாவை பேணுங்க, பர்தாவை பேணுங்க. பெண்களுக்கு தனியா என்ன செய்யுங்க, வைங்க, இஃப்தார் நிகழ்ச்சி வைங்க. அவங்க உங்களை கூப்பிட்டா நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க. இதெல்லாம் சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டும். விருந்தினர்களை கவனிக்கணும். விசாலமா விருந்தினர்கள் செலவு பண்ணுங்க, அல்லாஹ் நிச்சயமா பரக்கத் செய்வான். இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல. ஆம்பளை சம்பாதிக்கிறாரு, பொம்பளையும் என்ன செய்யுது, கூட சேர்ந்து சம்பாதிக்குது. கணவன் வேலைக்கு போனாரு, இப்ப மனைவியும் சேர்ந்து வேலைக்கு போகுது, இருந்தாலும் என்ன செய்ய மாட்டேங்குது, பத்த மாட்டேங்குது. காரணம் என்ன? எந்த விருந்தாளியும் வீட்டுக்கு வர்றதில்லை. விருந்தாளிகள் வந்தா மலக்குமார்கள் துவா செய்வாங்க பரக்கத்துக்கு. அல்லாஹ் தஆலா வருகின்ற விருந்தாளிகளை கவனிக்கின்ற நல்ல ஈமான்தாரிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.